வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான செம்பருத்தி, வித்தியாசமான செம்பருத்தி. செம்பருத்தியில் தான் எத்தனை ரகங்கள்ங்க, பார்க்கவே அழகு. இது என்னென்னா ஸ்பைடர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம். வளவளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் வந்து ரெட் கலரு. இது பாருங்கள், இந்த இலைகள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது என்ன தான் பண்ணாங்க, கத்திரிக்கோலில் கட் பண்ண மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இது எப்படி உருவாச்சுன்னு தெரியல நமக்கு. அழகு, அவ்வளோ அழகு. இந்த செம்பருத்தி வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குது. இது வந்து அழகுக்கு மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம நாட்டு செம்பருத்தி எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவோமே எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். இது அதோடு சேர்ந்தது தான். அதில் வந்து ஏதோ டிசைன் மாதிரி வருது. இது எல்லாமே இப்படி தான் வரும். இது வந்து ஸ்பைடர் செம்பருத்தி. பார்க்கவே அழகு, வித்தியாசமான அழகு. இதை வந்து நம்ம இதில் சாமிக்கு வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். மற்றபடி நீங்கள் ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த இலைகள், இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசம் வரும். மற்றபடி நாட்டு செம்பருத்தியோட இது தான். பார்க்க அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பூ தொங்கும் போது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அப்படியே கொடையை கவுத்தி வச்ச மாதிரி அது ஒரு அழகு. இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் செம்பருத்தி சேகரிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு தொட்டியில் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை தரையில் வேணுனாலும் வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு வச்சு விட்டுட்டிங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கும். தொட்டியில் வச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சம் உரம் அப்பப்போ கொடுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது ரெகுலராக உரம் கொடுங்க. இல்லை நான் தரையில் தாங்க வைக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் செடி ஒரு 3 அடிக்கு வளர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தரையில் வச்சு விட்டுட்டு உரம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தேவையில்லைங்க, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சரள மண் இங்கே தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பராமரிப்பும் ரொம்ப எளிது. இந்த ஸ்பைடர் செம்பருத்தி, வேறு செம்பருத்திஸும் வெரைட்டிஸ் நான் கேட்லாகில் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் கேட்லாகில். இதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், வேறு என்ன வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறது. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.